கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் அலங்காரத்தை குறித்து ஒரு சின்ன செய்தி. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்பாய். ஏசாயா 62:3. எப்படி சொல்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து? நம்ம அவரோட கரங்களில் எப்படி இருப்போமா? அலங்காரமான கிரீடமாக இருப்போமா. ஸோ அப்போ கர்த்தரோட கரங்களில் அலங்காரான கிரீடம் மாத்திரம் அல்ல, தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற அலங்காரமாகவும் நம்ம இருக்கணும். அவரோட கரங்களில் அலங்காரமான கிரீடம் மட்டும் இல்லை, அவருடைய கரத்தில் ராஜமுடியமாக இருப்பது மட்டும் இல்லை, விலையேற பெற்ற, அவரோட பார்வையில் விலையேற பெற்ற நம்ம அலங்காரமாக இருக்கணும். எப்படி விலையேற பெற்ற அரங்கமாக இருக்கணும்னா, நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட எல்லா காரியத்திலையும் பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ளணும். நீங்கள் பவுல் பார்த்திங்கன்னா ஒரு பெண்களை குறித்து போட்டிருப்பாரு, தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும். தகுதியான வஸ்திரம் என்றால் அதாவது பட்டு ஆடையெல்லாம் கிடையாது. நம்ம போடக்கூடிய ஆடைகளில் நம்ம பண்ணுற அந்த அலங்காரத்தில் ஒழுக்கமாக இருக்கணும். தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் மற்றவர்களை வெட்கப்படுத்தாதபடி, மற்றவர்கள் நம்மளை பார்த்து ஐயோ என்ன இந்த பொண்ணு இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கு, இந்த பையன் என்ன இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து வெட்கப்படாதபடி நாணத்தினாலும், தகுதியான வஸ்திரம்னா ஒழுங்காக நம்மளுடைய ஆடைகளை அணியணும். அதாவது மற்றவர்களுக்கு கவர்ச்சியாகவோ மற்றவர்கள் பார்வைக்கு இச்சையாகவோ நம்மளோட ஆடைகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் ஆண்டவர் கூட பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் யாவாளுக்கு கொடுத்த ஆடையை பார்த்தீங்கன்னா அவர் தோல் ஆடையை தான் கொடுக்குறாரு. ஏன் அவர் ஏன் அன்னைக்கு தானே அப்பா எல்லாத்தையும் படைச்சார், ஏன் அவரு அன்னைக்கு ட்ரெஸ் எல்லாம் நம்மளுக்கு அழகழகாக ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்கலாம்ல, வேறு ஆடைகள்லாம் இல்லை. ஆனால் ஆண்டவர் இங்கே இங்கிலீஷில் பைபிளில் பார்த்தீங்கன்னா கோட் டைத்து கொடுத்தாருன்னு ஆங்கில வேதத்தில் இருக்கும். ஸோ எங்கே இந்த தைக்க கொடுத்துருக்காரு? கழுத்துலேருந்து கால் வரைக்குமே அவர் முழுவதுமாக மறைத்து கொள்ளும்படி, தன் நிர்வாணத்தை மறைத்து கொள்ளும்படி தான் யாவாளுக்கு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தோலாடையை கொடுத்துருக்கிறார். அப்படி இருக்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளை சூழ்நிலை காரணமாக ஒரு சில நேரத்தில் ஒரு பெண்களை தவறாக நினைக்கலாம். அது எப்படி பார்த்தீங்கன்னா, உரியாவின் மனைவி பத்சேபாள் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்நானம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் அவங்க வேணும்ன்ட்டு அந்த ஸ்நானம் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த நேரத்துலையும் பெண்கள் எப்படி இருக்கணுமா, நம்ம ஜாக்கிரதையாக நம்மளே பாதுகாத்து கொள்ளணும். ஆடை விஷயத்துலையும் சரி, நம்மளோட நடக்கையிலும் சரி, மற்ற எல்லாத்துலேயும் நம்ம ஜாக்கிரதை இருக்கணும். அந்த பத்சேபாள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, ஸ்நானம் பண்ணும்போது பக்கத்தில் யார் பார்க்குறா என்னன்னு அதெல்லாம் பார்க்காம அவங்க என்ன பண்ணுறாங்க, எந்த திரையும் போடாமல் ஸ்நானம் பண்ணுறாங்க. அதை தாவீது பார்த்து அது அந்த அந்த கதை பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ அவர் ஏற்கனவே தாவீது 9 விதமான பாவங்களை செய்த ஒரு மனுஷனாக இருக்கார். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது தேவனால் உணரப்பட்டு அப்புறம் அவர் பின் நாட்களில் திருந்தினார். ஆனால் தாவீது பாவம் பண்ணும்படி செய்த தூண்டியது யார்? அந்த பெண். ஆனால் அந்த பெண் வேணும்ன்ட்டு செய்யலை, தன்னோட எதையுமே யோசிக்கல. அவங்க தான் ஸ்நானம் பண்ணிகிட்ருக்கோம், மற்றவங்க அதை பார்ப்பாங்களேங்கிறது யோசிக்காமல் செய்கிறாங்க. இன்றைக்கும் அநேக பெண்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. நம்ம தவறு செய்யணும்னு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு போல, ஆனால் அந்த ட்ரெஸ்ஸு மற்றவங்களுக்கு இச்சையாகவும் மற்றவங்களுக்கு பார்வையில் அருவருப்பாக இருக்கிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தேவனோட பார்வையில் ஒரு ட்ரெஸ்ஸு நமக்கு என்ன பண்ணாது, அலங்காரத்தை கொடுக்காது. தேவன் தகுதி உள்ள நம்மளுக்கு பரிசுத்தத்தை நம்ம அணிகிறது மூலமாக தான் நமக்கு அந்த அலங்காரம், தேவனுக்குரிய அலங்காரம் என்னது, நம்ம பரிசுத்த உள்ள பெண்களாக இருக்கணும். அது மாத்திரமில்லை, கணவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கணும். பிள்ளைகளை குறித்து மற்றவர்களுக்கு குறை சொல்லாதவர்களாக இருக்கணும். மற்றவர்களை பற்றிய புறம்பு பேசக்கூடாதவர்களாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் நாம் கோல் முட்டலோ இந்த மாதிரி அலப்பு வாய் உள்ளவர்களாக நம்ம இருக்கவே கூடாது. நம்ம எப்படியா இருக்கணுமா, ஒரு ஞானமுள்ள பெண் எப்படி இருப்பா, ஞானத்தை உடையவில் 5 விதமான குணங்கள் பெண்களுக்கு இருக்கிற போது அவள் ஞானமுள்ள பெண்ணாகவும் அவள் இருப்பாள் இல்லையா. ஸோ நம்ம அப்படியேப்பட்ட ஒரு பெண்களை தான் நம்ம இருக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் தேவ பிள்ளைகளை பரிசுத்த ஆவியினர் நம்மளோடு கூட இருக்கணும். அப்படி இருக்கணும்னா அவருக்கு கீழ்ப்படிஞ்சு தேவனோட பார்வையில் விலையேற பெற்ற அலங்காரங்களை நம்ம தரித்து கொள்ள வேண்டும். 1 பேதுரு 3:3 பார்த்தீங்கன்னா அப்படியேப்பட்ட பார்வையில் விலையேற பெற்ற அலங்காரம்னா எதுனா, நம்ம என்ன பண்ணணும், ஆடையில் ஒழுக்கம் இருக்கணும், நம்மளோட பேச்சில் ஒழுக்கம் இருக்கணும். புத்தியோடு தேவ பயத்துடனும் உங்களை இந்த விஷயத்தில் ஒப்புக்கொடுங்கள். எல்லா விஷயத்திலும் நமக்கு எப்படி ஒப்புக்கொடுக்கணும்? 1 தீமோத்தேயு 2:9 பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், புத்தியோடு தேவ பயத்தோடு நம்ம இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அந்த பச்சைப்பால் புத்தி இல்லாமல் இல்லாதனால தான் அவள் இன்னொருத்தவங்களை அவங்க தூண்ட காரணமாயிட்டா. ஆனால் அவள் வேணும்ன்ட்டு செய்யலை, ஆனால் மற்றவர்கள் தூண்ட நாம் ஒரு அலங்காரம் இருக்கக்கூடாது. ஸோ கர்த்தராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உங்களுடைய விலையேற பெற்ற
தேவனோட பார்வையில் வெளியேற பெற்ற அலங்காரமாக நம்ம இருக்கணும், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். இன்றைக்கும் நம்ம ஒவ்வொருத்தரும் வெறும் ஆடையில் மாத்திரம் இல்லை, நம்மளோட பரிசுத்தத்தில் நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கீதமும் உன் தேவன கரத்தில் ராஜ முடியுமா இப்போ அப்படி இருக்கும்போது கர்த்தரோட கரங்களை நீங்கள் இப்படியா இருப்பீங்க. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆமேன்.